வணக்கம் மக்களே, நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மினி ஏலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஐபிஎல் மினி ஏலம் இன்னைக்கு மதியானம் ஸ்டார்ட் ஆகி தற்போது வரை வந்து பார்த்தீங்கன்னா, அது நடைபெற்று கொண்டு தான் இருக்கு. ஸோ அதோட சின்ன அப்டேட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஐபிஎல் வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையா ஒரு வெளிநாட்டு வீரர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக விலைக்கு போயிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லங்க. கேம்ரூன் கிரீன் தான் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கேம்ரூன் கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா 25.20 கோடி அப்படின்ற பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணி வந்து அவரை வந்து வாங்கியிருக்காங்க. ஐபிஎல் ரூல்ஸை பொறுத்தளவு 18 கோடிக்கு மேல ஒரு பிளேயர் வெளிநாட்டு வீரர் போறாரு அப்படின்னா அவரோட மிச்ச தொகையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐபிஎலோட நலத்திட்ட பணிக்காக வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்குவாங்க. அடுத்தபடியா மத்தீஷா பத்ரினா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து விடுவிச்சிருந்தாங்க. அவரையும் கேகேஆர் டீம் வந்து ஒரு பிக் பிரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க. 18 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரினாவை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாயை வந்து பார்த்தீங்கன்னா 7.20 கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து பெட்டிங் பண்ணி வாங்கியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாயை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. பட் இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து அவரை கடைசியாக பிக் பண்ணிட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக வெங்கடேஷ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா 7 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி அணி ஆல்ரெடி ஒரு பலமான ஒரு டீமாக இருக்காங்க. அதோட கூடுதல் பலம் சேர்க்கறதுக்கு வெங்கடேஷ் ஐயரே வந்து பார்த்தீங்கன்னா 7 crore வந்து பிக் பண்ணியிருக்காங்க. டேவிட் மில்லரை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க டேவிட் மில்லரை. அதற்கு அடுத்தபடியாக ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் டஃபி அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குயின்டன் டீகாக் அவரை வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆன 1 கோடி ரூபாய்க்கு அவரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. லக்னோ சூப்பர் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்ஜியா வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு வந்து அவங்க வந்து பிக் பண்ணி வாங்கியிருக்காங்க. போன முறை சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் வந்து அன்ஸ்டால் ஆயிருக்காரு. அன்கேப்டு பிளேயர் பிரசாந்த் வீர் வந்து 14 கோடிக்கு வாங்கியிருக்காரு. ஆகிப் ஷலாம் வந்து 8.4 கோடி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பென் டெக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி அணி வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஹசரங்கா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் 2 கோடிக்கு எல்எஸ்ஜி வந்து வாங்கியிருக்காங்க. ஜேக்கப் டபி வந்து 2 கோடி ஆர்சிபி அணி வாங்கியிருக்காங்க. பின் ஏலனை வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி கேகேஆர் அணி வாங்கியிருக்காங்க. நோர்ஜியா வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு எல்எஸ்ஜி வாங்கியிருக்காங்க. அல் ஹெசானை வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. ஷிவாங் குமாரை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் கட்சி வந்து 30 லட்சத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அமௌண்ட் யார் லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் தான். ஸோ அந்த 2 பிக்குமே உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவும் நம்ம நம்புவோம்.